அக்கினி பரிபறக்க சப்தமேகங்களும் கிடுகிடுவென்றதுர சாம்பிராணி வாழை வீச துவானிக்கமணி எத்தமது கிடுகிடுன்னு ஊர்க்கமது கோபமுனே ஐயனார் காவலுக்கும் வீரபத்ரன் காவலுக்கும் முருகப்பெருமான் காவலுக்கும் படை சூழ கைலாயம் தேடி வராள் கண்ணியம்மா தாயே கண்ணியம்மா தாயே கட்டழகி 7 பேரும் கண்ணியம்மா தாயே கைலாயம் சார்ந்தார். அங்கே சிவபெருமானுக்கு அந்த பாரிஜாத மலரை மேனியிலே தேய்த்தார். பௌத்தரிஷி சொன்னது போலே அவருடைய அந்த நரையாக போக முடியாத சாபம் தீர்ந்தது. தீர்ந்த உடனே பார்த்தார் தேவர்மோர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பலவிதமான தெய்வங்களுக்கு இந்த பூலோகத்திலே பல மாதங்களிலே திருவிழா செய்கின்றார். ஆனால் இந்த ஜலத்திலே பிறந்த கன்னிமாருடைய பெருமை தெரிய வேண்டும் அப்படி என்று சொன்னார். அதற்கு சிவபெருமான் தெரிவித்தார்,